அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். கடக ராசியினருக்கு நவம்பர் மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். நவம்பர் மாத கிரக நிலைகள். கடக ராசியில் தங்களுடைய ராசியில் குரு வக்கிரம், தங்களுக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கிறார். தங்களுடைய 4ஆம் இடமாகிய துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு, 5ல் செவ்வாய், அடுத்து அஷ்டமத்தில் ராகு, 9ல் சனி வக்கிரம். கடகராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கும் சூரியன் நவம்பர் 17ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். 5ல் செவ்வாய், 8ல் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் பொறுமையோடு செயல்பட வேண்டும். ஒவ்வொரு செயலிலும் தங்களுக்கு தேவை பொறுமை, சகிப்புத்தன்மை. நெருங்கியவர்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகள் தங்களை தேடி வரலாம். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும். தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது உத்தமம். பண வரவுகளில் ஏற்ற இறக்கமான நிலை உண்டாகும் என்பதால் வீண் செலவுகளை குறைத்துக் கொள்ளுதல் வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். யாருக்கும் ஜாமீன் தரக்கூடாது. கடன் வாங்கி தருதல் கூடாது, கடன் வாங்குதல் கூடாது. தொழில் வியாபார ரீதியாக எடுக்கும் புதிய முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டால்தான் வெற்றி அடைய முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை இருந்தாலும் அதிகாரிகளிடம் பேச்சை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதம் கூடாது. நவம்பர் 27ஆம் தேதி பகல் 2:07 முதல் 29ஆம் தேதி இரவு 8:33 வரை சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம தினத்தில் தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. ஆக உத்தியோகத்தை பொறுத்தவரை அதிக வேலை பளு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஓரளவு நன்மைகள் கிடைக்கும். கலைத்துறை பொறுத்தவரை நன்மைதான், வருமானம் அதிகரிக்கும். அரசியலில் இந்த நேரம் தங்களுக்கு தேவை பொறுமை, சகிப்புத்தன்மை. மாணவர்களுக்கு படிப்பில் நன்றாக படிப்பர், பரிசு பாராட்டுதல்களை பெறுவர், உயர்கல்விக்காக வெளிநாடு செல்வர். விவசாயம் ஓரளவு பரவாயில்லை. பெண்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகலாம். ஆக கோயிலுக்கு சென்றால் மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனை வழிபடுங்கள், நன்மைகள் பெருகும். பசு மாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.